ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபஸ்ட்டு எபிசோட் மைண்ட் கிராஃப்டில் ஆரம்பிச்சிருக்கோம் கைஸ். இப்போதைக்கு ஸ்பானிங் இடத்துலையே இதுதான் கேவ் இருக்குது கைஸ். அதனால இப்போதைக்கு பக்கத்துலேயே வீடு கட்டலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் கைஸ். தேடிட்டு இருந்தேன், எதுவும் பண்ணியும் இல்லை ஆடும் இல்லை. என் ஃப்ரெண்டும் நான் தான் இப்போதைக்கு விளாட்றோம் கைஸ். இப்போ என்னன்னா அவன் மரம் வெட்டிகிட்டு இருந்தான், பக்கத்துலேயே மரம் இருந்துச்சு. சின்ன ஜாம்பி வரேன்னு கூப்பிட்டான். போனேன், என்கிட்டையும் ஒன்றுமே இல்லை, வாடா ஓடிடுவோம் அப்படின்னு சொன்னான். நானும் வந்துட்டேன், அவனும் வந்துட்டோம் கைஸ். வந்து தேடுவோம் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். என்னன்னு புரியல இப்போதைக்கு, என்ன தேடுறது அப்படின்னு. போய் ஒரு வீடு கட்டுவோம் பக்கத்துலேயே, பர்மனெண்ட்லாம் கிடையாது, சும்மா இப்போதைக்கு கட்டிப்போம் அப்படின்னு கட்டினோம் கைஸ். வாங்க போய் பார்ப்போம், கட்டிகிட்டு இருப்போம். இப்போதைக்கு கோழியெல்லாம் உட் டூல்ஸு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே என்னை ஃபாலோ பண்ணாமே எங்கேயோ ஓடிட்டான். சரி வாடா கூப்பிட்டேன், அவனுக்கு தரல எங்கே இருக்கான்னு. சரி நீ இருடா கொஞ்ச நேரம் ஆகட்டும், எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். போய் பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். உட் டூல்ஸு கூட நான் இன்னும் எடுக்கலை. அவன் உட் எடுத்துட்டான்னு இதில் பண்ணிகிட்டு இருந்தேன். உட் டூல்ஸ் இல்லை, எனக்கு பச்சை கலரில் இருக்கிற இடம் தான் பிடிக்கும். அதனால் இங்கே வந்தால் இங்கே இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி. சரி அந்த சைடு போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆடு கிடச்சிருச்சு. அவனுக்கு 2 ஆடு கிடச்சிருச்சு கைஸ் இந்த நேரத்தில். சரி அவனுக்கு பெட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு இன்னொன்று ஆடும் கிடச்சிருச்சு. சரி நான் இந்த ஆடை வெட்டிட்டு எனக்கு இன்னும் 2 ஆடு வேணும். இங்கே பார்த்தா தண்ணி, கீழே விழுந்தானா திரும்பி போய் எடுக்க முடியாது அப்படின்னு போய் எடுத்துகிட்டு இருந்தேன் கைஸ். பார்த்து வெட்டிகிட்டு இருந்தேன் பாருங்கண்ணா. பாருங்க பொறுமையாக வெட்டுறேன், தெரியுதே, பொறுமையாக வெட்டிகிட்டு இருந்தேன் கைஸ். அங்கே தண்ணி என்னடா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். சரின்னு அந்த சைடு போவோம் அப்படின்னு போனேன். இப்போதைக்கு ஃபஸ்ட் எபிசோடு சர்வே தான், கீப்பிங் இன்வைட்டி கிடையாது கைஸ். ஓகேவா கைஸ்? இப்போதைக்கு இந்த மாடு கோழியை தான் பாருங்க கைஸ் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு. டே எடுக்கிறேன். ஹலோ கைஸ் பாருங்க கைஸ், இங்கே மரம் நிறையா இருக்குது. எடுத்துக்கிட்டு இருந்தேன், இங்கேயும் தண்ணி. சரிண்ணா அவனை கூப்பிட்டேன், வந்தான். இப்போதைக்கு அயன்லாம் கிடச்சிட்டு இப்போ தான் பார்க்குறேன் கைஸ். இந்த இடத்துலலாம் அயன் நிறையா இருக்குது. இந்த இடம் பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல வீடு கட்டிடலான்னு பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். என்னன்னு தெரில, இப்போதைக்கு ரொம்ப இடம் கோலாக தான் இருக்குது. கோல் தேவைன்னா இப்போதைக்கு இங்கே வந்து எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். எட்டி பார்த்துட்டு இருந்தேன், இது என்ன இப்படி கேவலமாக இந்த இடம் இருக்குது அப்படின்னு. பக்கத்தில் கிளியராக இருந்துச்சுன்னா கட்டிடுவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த இடத்து மேலே கிளியராக இருந்துச்சு. சரி இங்கேயும் அயன் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். நிறையா சுற்றி பார்த்துட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல வீடு கட்டிடலான்னு பார்த்தேன். சரின்னு இப்போ கட்ட ஆரம்பிக்கலான்னு இந்த இடத்துல கட்ட ஆரம்பிக்கலாம், பர்மனெண்ட்டாக கட்ட ஆரம்பிக்கலாம், சும்மா டெம்பரரியாக கட்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு உட்டு எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். என்னன்னு தெரில. சரி அவனை கூப்பிட்டேன், வரவே இல்லை என் ஃப்ரெண்டு. சரி நான் பெட்டை போட்டுட்டு அவன் வந்து பெட்டை போட்டுறா அப்படின்னு சொல்லிட்டேன். போய் உட்டு வெட்டுறா எல்லாம் வெட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கைஸ். டக்குன்னு பார்த்தா எல்லாமே நம்மளோடது எல்லாம் செஞ்சுக்கலாம் இப்போதைக்கு அப்படின்னு நினச்சேன். அவன் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். செஞ்சுட்டு வாடா அப்படின்னு சொன்னேன், எனக்கு உட்டு எல்லாம் வேணும், இப்போதைக்கு வீடு கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நானும் சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லாம் வெட்டி முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோன் இதாக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்டோன் எல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டக்குன்னு ஸ்டோனை ஸ்டோன் எடுறா அப்படின்னு சொன்னான் அவனும். நானும் ஸ்டோன் எடுத்துக்கிட்டேன். ஸ்டோன் எடுத்து போய் வெட்டலாம் அப்படின்னு போய் வெட்டிட்டு இருந்தேன், இது பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் ஒன்று, அவன் போய் ஃபர்னஸ் செய்கிறான், அவனுக்கு பசிக்குதான், அதனால ஃபர்னஸ் செய்கிறான் அப்படின்னு சொன்னான். நான் அதுக்கு முன்னாடி எனக்கு பொருள் செஞ்சுட்டு செய்கிறேன்டா அப்படின்னு சொன்னேன். ஓகேடா அப்படின்னு சொன்னான். சரி நானும் போய் இப்போ ஃபஸ்ட்டு அயன் எடுக்கலான்னு போனேன். பக்கத்தில் எங்கேயோ அயன் இருந்துச்சுன்னு பார்த்தோமே, அந்த அயன் இருந்துச்சு பார்த்தோமே, அந்த அயனை காணோன்னு மறந்துட்டேன் அந்த அயனை. சரின்னு பார்த்துட்டு இருந்தேன் கைஸ், ஒன்றுமே புரியல. சரி அப்படின்னு இந்த இடத்துல எங்கேயாச்சும் இருந்துச்சு, இந்த இடத்த வர வழியில இருந்துச்சு கைஸ். சரின்னு பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். அயன் தான் கிடச்சிச்சு. சரி கிடச்சிருச்சு இந்த இடத்துல ஒரு அயனு. அந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு தெரிலன்னு போய் பார்த்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல மட்டுமே கொஞ்சம் அயன் எடுத்துருப்பேன், 6 அயன் பக்கமாக எடுத்திருப்பேன். அவனும் பார்த்தான், அவனை எடுத்துட்டான் அந்த அயனை.
அவன் ஒரு 2 அயனை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கேவில் ஸ்பானான கேவில் போய் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரிடா அப்படின்னு சொன்னதுமே ஓகே அப்படின்னு போயிட்டு இருந்தான். நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னடா பண்ணலாம் அப்படின்னு. தேடிக்கிட்டே இருக்க ஒன்றும் கிடைக்கல. சரி இங்கே இருந்து டக்குன்னு பார்த்துட்டேன் கரெக்டாக ஏறி வரும்போது வெட்டினோம். இங்கே நான் 4 கிடச்சிருச்சு. அப்புறமா இறங்கணும். இங்கே ஒன்று கீழே இருந்துச்சு, இறங்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். அப்புறமா இதை எடுத்து கோல் கொஞ்சம் எடுத்துக்கலாம், கோல் ஒருக்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல எங்கேயோ கேவு மாதிரி இருந்துச்சு. கீழே கீழே போகிற இடத்துல என்னென்ன இருக்குன்னா லாவா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி நானும் கோல் எடுக்க ஆரம்பிச்சுட்டு மேலே ஏறி போகலாம், எடுத்துட்டு கொஞ்சோண்டு எடுத்துட்டு அப்படின்னு பார்த்தா நைட்டாக ஆக போகுது. சரி அப்படின்னு நைட் ஆக போகுது, வாடா பெட்டு வைடா அப்படின்னு சொன்னேன். அவன் வச்சுட்டு போயிட்டான் அவங்களுக்கு முன்னாடியே. சீக்கிரம் வாடா நைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் வந்துட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடி அயனை போட்டுவோம் உரிச்சி. அந்த 6 அயன் இருக்குடா, ஆளுக்கு 2 2 ஒன்று ஒரு அயன் பிக்கால் செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக போது தூங்கலான்னு தொட்டுக்கிட்டே இருக்கேன். தூங்கவும் மாட்டான். சரி ஒரு கோழி பக்கத்துலேயே இருந்துச்சு, அடித்தான். அடிச்சுட்டு வரதுக்குள்ள அவன் படுத்து தூங்கிட்டான். நானும் அப்புறமா படுத்து தூங்கிட்டேன். ஃபஸ்ட் நாள் நைட்டு முடிஞ்சிருச்சு கைஸ். இப்போதான் கைஸ் இனிமே தான் கொஞ்சம் சீரியஸாக போகணும். சரி நான் எடுத்துட்டு பிக்காக்ஸ் இது செய்யலான்னு ஆரம்பிச்சிட்டேன். செய்யலான்னு ஆரம்பிக்க முடியாதான் ஏதாச்சும் பிரச்சனை ஆரம்பிக்கிறோம். என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். அப்புறமா ஏதோ அச்சீவ்மெண்ட் சரியாச்சு. ஷீல்டு செஞ்சுருவோண்டா அப்படின்னு சொன்னான். அதுக்கு முன்னாடி நான் செஸ்ட்டு செஞ்சு அயனை வச்சிடலாம் அப்படின்னு வச்சேன். அப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம், லூட்டு இல்லைனா போயிட போகுது அப்படின்னு. நம்ம தான் இது வைக்கலையே அதனால லூட்டு போயிடும் அப்படின்னு வச்சுருந்துருந்தேன். அப்புறமா என்ன செய்யணும்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஏதாச்சும் வேக போட்டுட்டு சாப்பாடு செய்வோம், அவனுக்கும் பசிக்குது எனக்கும் பசிக்குது அப்படின்னு போனேன். எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன் கைஸ். இன்னுமே எனக்கு பண்ணவும் முடியல. இப்போதைக்கு பண்ணாமல் எல்லாம் உட்காந்துட்டு ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கைஸ். அம்மா வீடு கட்டுவோண்டா அப்படின்னு சொன்னேன். வீடு கட்டுறதுக்கு போனோம், எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க கைஸ். என்ன பண்ணேன்னு எனக்கும் ஒன்றுமே புரியல. நான் இந்த இடத்துலயே சுற்றிட்டு இருந்தேன். போய் உட் எடுப்போம் அப்படின்னு போய் உட் எடுக்க போயிட்டேன். குட்டியோண்டே வீடு கட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். அவன் அண்டர் கிரவுண்டு போடலாம் அப்படின்னு சொன்னான். அண்டர் கிரவுண்ட் அவன் போட மைனிங் போகலாம், மைனிங் அண்டர் கிரவுண்டு போகிறான் அப்படின்னு போனான். சரி அவன் போகிறான், நம்மளும் இந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு மைனிங் இது வீடு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்ட ஆரம்பித்தேன். எனக்கு இன்னொன்று ஐடியாவும் இருக்குது. கீழேயே எல்லாத்தையும் வச்சிடலான்னா பிளானு பரவாயில்ல அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். வாங்க நம்ம வீடு கட்ட பார்க்கலாம். வீடு கட்டிக்கிட்டே இருந்தேன். அவன் எல்லாம் உட்டு எல்லாமே செஞ்சு வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தான். அந்த ஸ்டோன் இல்லைன்னு ஸ்டோன் மைன் பண்ண போயிருந்தான். அப்படின்னு ஸ்டோன் மைன் பண்ண பார்த்துருந்தான். ஸ்டோன் மைனிங் பண்ணிட்டு இருக்கோம்லையே, நான் அதுக்குள்ளே வீடு கட்டுறேன் அப்படின்னு கட்டிகிட்டு இருந்தேன். நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு நான் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய ரிசோர்ஸஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். ஒன்றுமே நான் பண்ணவும் இல்லை. இவ்வளோத்தையும் நேரமே ஒரு இதே 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். இதே செய்யறதுக்கு முடியல. உங்கள் கூட நான் எப்படியாச்சும் செய்யணும். அந்த பண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பண்ணியை ஒரு இது பண்ணுவேன். அந்த பண்ணியை வெளில வந்ததுமே என் ஃப்ரெண்டு சாவடிச்சிருவான் பாருங்க கைஸ். அதுதான் கைஸ் பாவம் கைஸ். அவன் சத்தியமாக அந்த பண்ணி பாவம். ஒன்றுமே செய்ய முடியல அந்த பண்ணி பாவம். அந்த பண்ணிக்கு அந்த சோதனையுமே சோதனை. அப்புறமா நான் எண்ணி போட்டு இருந்தேன் கைஸ். 10க்கு 10 அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். 10க்கு 10ன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபுட்டு இல்லை சரின்னு போனேன். அவன் என்னடா பண்ணுற அப்படின்னு, வேணாண்டா சமப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வெயிட்டா இது பண்ணாதடா அப்படின்னு சொன்னேன். கத்த வேலை பண்ணாதுன்னு சொன்னாதான் கைஸ் பண்ணுவான் இவன்.
பண்ணாதடா அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டான். டே இந்த சைடு சமப்படுத்துவோம்டா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். சரி செய்டாடே ஏதாச்சும் வேலை செய்டா அப்படின்னு சொன்னேன். அவனும் செய்ய ஆரம்பிச்சான். என்னாலையும் முடியல. உக்காந்துக்கிட்டு ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். சரி பிளாக்கு போட்டு விடுவோம் அப்படின்னு நினச்சி பிளாக்கு போட்டுட்டு இருந்தேன். போக வேண்டியதான் எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்லி விளாண்டு நடந்தேன். இந்த பண்ணி அடிச்சுக்கிட்டே வருவோம். எனக்கு வேற ஓவர் எயிட்டிங் காமிச்சிச்சு. பரவாயில்ல அப்படின்னு போயிருந்தேன். அவன் ஏதோ செஞ்சுட்டு இருந்தான். என்னடா செய்யறான்னு பார்த்தா அயன் எல்லாம் உருக்குறான். 2 அயன் வெட்டிட்டு வந்தான். சரி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருந்தேன். நம்ம சில நேரத்தில் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஆயிரும், கடுப்பாயிரும். அந்த நேரத்தில் ஏதாச்சும் மைனிங் அந்த மாதிரி போகும். சரி கைஸ், இப்போதைக்கு இந்த வீடியோ நல்லா தான் இருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நம்ம 50 சப்ஸ்கிரைபர் அடித்தாச்சு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், இன்னும் பண்ணாமல் இருக்காதீங்க. இப்போதைக்கு நான் ஷீல்டு செய்ய ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். சரின்னு ஷீல்டு ஆரம்பிச்சுட்டு இருந்தப்ப விட்டு எல்லாமே அவனுக்கும் ஒரு ஷீல்டு எனக்கு ஒரு ஷீல்டு அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தேன். செய்ய விட்டுட்டு அவனுக்கு கொடுத்தேன். அவன் எங்கேயோ ஓடிவிட்டான். எனக்கும் டென்ஷனாக இருந்துச்சு. எட்ரா அப்படின்னு சொன்னேன். அவன் ஓடிட்டான். ஜாம்பியை பார்த்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டான். இந்த பையன் என்னன்னா செத்து விட்டான் ஜாம்பிகிட்ட. அதுங்க செத்துட்டானா? ஏன்டா செத்த என்னன்னு கேட்டா கோல்டன் ஜாம்பிடா வாடா அப்படின்னு கூப்பிட்டான். சரின்னு போனால் ஃப்ளாஷ் மாதிரி டக்குன்னு வந்து நிற்பான் பாருங்களேன். அவன் லூட்டு எதுவும் எடுக்காதுன்னு சொன்னால் டக்குன்னு வந்து நிற்பான் பாருங்க. டக்குன்னு வந்து நின்னானா எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர அப்படின்னு. சரி நீ அடித்து சாவடி அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். அடித்து சாவடிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சேர்றா நீ செய்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணிட்டு இருந்தேன். வைக்க 10க்கு 10 வச்சுட்டு இருக்கேன். ஓகே நான் மட்டும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். யாராலையும் தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. அப்புறமா இந்த வீடு தான் கட்ட கட்ட எனக்கும் கொஞ்சம் போர் அடிச்ச ஆரம்பிச்சிச்சு. சரி இந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செஞ்சுட்டு இந்த வீடு செஞ்சுட்டு முடிச்சிடலாம் இந்த வீடியோவை அப்படின்னு. சரி நானும் ஓகே அப்படின்னு வச்சு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் வீடு கட்டினதுமே முடிஞ்சிடும் கைஸ். இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் என்னமே பார்க்கணுன்னா பாருங்கள். நல்லா வீடு தான் சிம்பிளாக தான் கைஸ் நான் பண்ணுவேன். ஓகேவா கைஸ், நானும் அவ்வளோ பெரிய வீடு தான் கட்டவே மாட்டேன் எப்பயுமே. இந்த இடத்துல என்ன ஆரம்பிச்சிட்டேன் எவ்வளோ வீடு கட்டுறது இந்த மாதிரி தான் ஏதாச்சும் எண்ணிட்டு கிடப்பேன். இந்த இடத்துல 2 இருந்துச்சு செஞ்சு போயிட்டே இருக்கும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன் கைஸ். சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி நானும் செய்ய ஆரம்பித்தேன் கைஸ். என்ன பண்ணது செய்யவே முடியல. இப்போதைக்கு என்ன பண்ணணுன்னு தெரில கைஸ். போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. சரி இதை கொஞ்சம் சீக்கிரமாக செய்வோன்னு ஃபாஸ்ட்டு போட விட்ருவோம். ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறோம் கைஸ். கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சால் தான் நம்மளுக்கு வேலைக்கு ஆகும் கொஞ்சமே. சரி சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். தப்பாக வச்சுட்டு இருந்தேன். பரவாயில்லன்னு சீக்கிரமாக செய்வோம். போய் விட்டு நீ நல்லா டக்கு டக்குன்னு வெட்டிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். அவன் ஏதோ பண்ணிட்டு இருந்தான். என்ன பண்ணுறான்னா தெரிய மாட்டேங்குது. சில நேரத்தில் சில நேரத்தில் ஏதாச்சும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னுமே செய்யவும் முடியல. சரி சீக்கிரமாக இந்த கீழே இருக்க குழி எல்லாத்தையும் இது பண்ணுவோம். படம் இது பண்ணுவோம், ஃப்ளாட் மாதிரி ஆக்குவோம். சேர்றா அப்படின்னு சொன்னான். சேர்றா நானும் அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். என்ன சொல்லன்னு தெரில, பண்ணிட்டு இருந்தேன். 6 பிளாக்கு தான் இருந்துச்சு. சரி நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் சீக்கிரமாக அப்படின்னு சொன்னான். அவன் இன்னொன்று சொன்னாங்க, இந்த வுட்டு எனக்கு பிடிக்காது, அதனால இந்த வுட்டில் தான் நான் செய்ய மாட்டேன். இந்த வுட்டில் தான் செஞ்சேன்னா நான் முடியாது, சீக்கிரமாக முடியாது.
அப்படின்னு சொன்னதுனால என்ன தெரியுமா சொன்னா, ஸ்டோன்ல நான் செய்வேன்டா இந்த மாதிரி உட்டு செய்யறதுக்கு வரல அப்படின்னு சொன்னேன். அவன் எங்கேயோ ஓடிட்டான் கைஸ். எங்க ஓடுறான்னு தெரிய மாட்டேது சமயத்துல. சொல்லாம ஓடிடுறான் கைஸ். என்னன்னு சொல்லவும் முடியல. பாருங்களேன், எங்கேயோ ஓடிடுவான், நான் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். சில நேரத்துல அவன் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பான், நான் ஓடிடுவேன். அந்த மாதிரிதான். சரி நான் செஞ்சுட்டு இருந்தேன் கைஸ். நானும் சரி வேலை எனக்கு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தேன் ஃபாஸ்ட்டாக. கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் செய்யலை, பொறுமையாக தான் செய்ய முடியும். என்னால் முடிஞ்ச ஃபாஸ்ட்டுக்கு நான் செஞ்சுட்டு இருந்தேன் கைஸ். சவல் செய்யாமே செஞ்சுட்டு இருந்தேன். நைட் ஆக போதுடா வாடா அப்படின்னு கூப்பிட்டேன். வரண்டா அப்படின்னு சொன்னான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வாடா அப்படின்னு சொன்னேன். வந்துட்டான் அவனும். நைட் ஆக போதுங்க. அதனால இப்போதைக்கு நான் என்ன பண்ணலான்னு தெரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு நான் இதுதான் பண்ண போகிறேன். சமனாப்படுத்த போகிறேன் இப்போதைக்கு கொஞ்ச நேரத்தில். சமப்படுத்திட்டு வச்சுட்டு அவனும் இருந்துச்சுன்னா குட்ரா அப்படின்னு சொன்னேன். சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான். நான் இவ்வளோ நேரம் இல்லை, ப்ளீஸ் பண்ணுறது ஆயிடுச்சு விளக்கு. நைட்டாக ஆக மாட்டேது சீக்கிரமா. சரி சீக்கிரமாக ஆகும் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானும் மனசுக்குள்ளேயே. அவன் அப்புறமா போய் படுத்தான், நானும் படுத்துட்டேன். நைட் ஆகிடுச்சு, தூங்கியாச்சு. காலையில் இருந்துச்சு பார்த்தேன். ரெண்டாவது நாள் தான் இது. ரெண்டாவது நாள் ஆகிடுச்சு. சரி அப்படின்னு டே எல்லாம் வா இந்த வீடு சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரிடா அப்படின்னு சொன்னான். நானும் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம் அப்படின்னு. வாடா சீக்கிரமாக நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா அவனை அடிக்க சொன்னான். அடித்தேன். என் லூட் எடுக்காத அப்படின்னு சொன்னான். சரிண்ணா இப்போ நான் இது போட்டு டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். டைம் ஆகுதுனால இது போட்டு விட்டேன் கைஸ், முடிச்சுக்கோங்க. 2x ஸ்பீடு போட்டு விட்டேன் சீக்கிரமாக. அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்புறமா இவன் என்ன நினச்சான்னு தெரில, போய் சவல் எடுத்து இந்த இடத்த க்ளீன் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொன்னான். அதுக்கு உட்டு தேவைன்னு நான் போனேன் கைஸ். நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்கணும், சீக்கிரமாக முடியும்னு பார்த்தா இன்னும் சீக்கிரமாக முடிய முடியல. சரி அப்படின்னு சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக உட்டு எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் கொஞ்சம் டென்ஷனான அதை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வெட்டலாம் அப்படின்னு விட்டு பாதி பாதியாக தான் எடுத்துகிட்டு போனேன். அவன் என்ன செய்கிறான்னு தெரிய மாட்டேது கைஸ் சமயத்தில். சரி இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அப்புறமா உங்களுக்கு ஒன்று தெரியாது கைஸ், இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கோன்னு தெரில. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். எனக்கு அதுதான் கைஸ் இப்போதைக்கு. இந்த உட்டை அவனுக்கு கேட்டான்னு உட்டு கொடுத்துட்டு இருந்தேன். சரி நான் உட்டு வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். இந்த வீடுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா? இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. என்னால் முடியல, இதுக்கே டென்ஷனாக வருது. இதுக்கு உட்டு எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சா சீக்கிரமாக செய்வோம் அப்படின்னு டக்கு டக்குன்னு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அப்புறமா டேட்டு வெட்டலான்னு போனேன். என்ன பண்ணுறது, செய்ய முடியல என்னால் அவ்வளோ சீக்கிரம். ஆனால் அவன் சவலை வச்சு வெட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் சமப்படுத்துறதுக்கு எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் வேலையை. லாஸ்ட்டில் வீடை முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க, நல்லாயிருக்கும் வீடு. என்ன கொஞ்சோண்டு மட்டும் கட் பண்ணிட்டேன் கைஸ், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. கொஞ்சோண்டு மட்டும் கட் பண்ணிட்டேன் வீடு கட்டுறத. ஏன்னா டைம் ஓவராக போக ஆரம்பிச்சிடுச்சு. 30 நிமிஷம் தாண்டி போயிடுச்சு. 30 நிமிஷம் தாண்டி போயிடுச்சுன்னா பார்க்க முடியாது. என்னால் தான் செய்யல. அப்புறமா டேட்டு தாடா அப்படின்னு கேட்டேன். சேர்றா அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு குட்ரா அப்படின்னு கேட்டேன். இந்தா அப்படின்னு சொன்னான். டேட்டு குட்ரா அப்படின்னு கேட்டேன். தராமல் அவன் மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்புறமா டேட்டு நவுந்துருன்னு சொன்னேன். டேட்டு கொடுத்துருமே நான் போய் வைக்க ஆரம்பித்தேன். இதே இவ்வளோ செஞ்சுருக்கான் பாருங்க, இவ்வளோ தான் ஆனால் அள்ளியிருக்கான். இவ்வளோ செஞ்சுட்டான் பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ டேட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இதை நம்ம செய்யணும் கைஸ். இது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சிட்ருக்கோம், ஆனால் அவன் ஜாலியாக இருக்கான். மைனிங் தான் பூமில் காமிக்கிறேன் பாருங்க.
சிக்கமா இருக்கு மைனிங்னாவே நம்மதான். அவ்வளோதான் இந்த இடத்தையே இது போட்டாச்சு. என்னடா இதை அடைச்சி வச்சிருக்கேன்னு கேட்டேன். சும்மா மேலே ஏறி வந்ததுக்கு அப்படின்னு சொன்னா. அண்டர் கிரவுண்ட் அது கைஸ், அண்டர் கிரவுண்டு ஓகேவா. மறந்துடாதீங்க அது அண்டர் கிரவுண்டு. அப்புறமா இந்த இடத்த வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா என்னன்னு தெரில. அப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சீக்கிரமாக எல்லாம் வெட்டணும் அப்படின்னு ஃபாஸ்ட்டு போட்டு விட்டு டக்கு டக்குன்னு வெட்டி எல்லாம் வீடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அப்புறமா என்ன பண்ணுன்னு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சீக்கிரமாக கட்டுவோம் அப்படின்னு ஸ்பீடை போட்டு விட்டு 2x ஸ்பீடை போட்டு விட்டு டக்கு டக்குன்னு மரத்தை வெட்டுறா எல்லாம் செய்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா அவன் மரம் வெட்டிட்டு தந்தான். மரத்தை தர்ற சொன்னா அவன் அப்புறமா தேவடா அப்படின்னு சொன்னானா. சரி அப்புறமா என்ன பண்ணிட்டேன், வீடியோ எல்லாத்தையும் முடிச்சு அப்புறமா வீடியோ எல்லாம் முடிச்சுட்டு பை பை கைஸ். இது நம்ம வீடியோ.